Right. நாம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதிகாரவியல் கோட்பாடு சம்பந்தமாக பார்த்தோம். மேக்ஸ் வெபரின் அதிகாரவியல் கோட்பாடு, ஒவ்வொரு கோட்பாடுகளும் படித்தோம். விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு, நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு, அதிகாரவியல் கோட்பாடு செஞ்சோம். 3 வகையான கோட்பாடுகள் சம்பந்தமாக பார்த்தோம். ரைட். இது ஏ லெவல் படிக்கிறார்களுக்கும் பிசினஸ் பாடத்தில் என்ன செய்யும், இது ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு. ரைட். அப்ப இதில் நம்ம இறுதியாக பார்த்த கோட்பாடு தான் மேக்ஸ் வெபர் அதிகாரவியல் கோட்பாடு பார்த்திருக்கு. அந்த அதிகாரவியல் சம்பந்தமாக, அதிகாரங்கள் வகைகள் சம்பந்தமாக அனுகூலம் பிரதிகூலங்கள் பார்த்தோம். நாம இன்றைக்கு பார்க்க போற மெயினான விஷயம் தான் ஜப்பானிய முகாமைத்துவ முறைமை. ஜப்பானிய முகாமைத்துவ முறைமை இந்த 3 விஞ்ஞான முகாமைத்துவ கோட்பாடு, நிர்வாக முகாமைத்துவ கோட்பாடு, அதிகாரவியல் கோட்பாடுகள் என்பது என்ன செய்யப்பட்டுச்சு, எல்லா நிறுவனங்களாலேயும் பரந்துபட்டதாக பின்பற்றப்பட்டுச்சு. ஆனால் ஜப்பான்ல பாத்தீங்கன்னு சொன்னா, ஜப்பான்ங்கிற நாட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான கோட்பாடுகள் என்ன செஞ்சாங்க, அவங்க முன் வச்சா. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அதாவது 2ஆம் உலகம் ஆயுத்தத்துக்கு பிறகு ஜப்பான் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஹிரோஷிமா, நாகசாகி அந்த குண்டு வெடிப்புக்கு பின்னர் ஜப்பான் பாரிய அளவு பாதிக்கப்பட்டுச்சு. அப்ப ஜப்பானை முன்னேற்றுவது எவ்வாறு என்பது தொடர்பான கேள்வி அந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்ட்ட வந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்க, இதுக்கெல்லாம் சிறந்த தீர்வு நம்மகிட்ட இல்ல, கூடுதலாக படிச்சார்கள், இது தொடர்பாக ஆய்வு செஞ்சார்கள்ட்ட தான் நம்ம என்ன செய்யணும், இது தொடர்பாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்கடா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருந்துச்சு தானே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடியார்கள், ப்ரொஃபசர்ஸ், பல்கலைக்கழகங்களில் படிப்பிக்கிறார்கள், அடுத்து மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய நபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க சந்திச்சு சொன்னாங்க, எங்கட நாட்டுக்கு வந்து எங்கட நாட்டுல நீங்க என்ன செய்யுங்க, எங்கட நாட்டுல வணிக நிறுவனங்களை எவ்வாறு முன்னேற்ற முடியும் என்பது தொடர்பாக எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோட குவாலிட்டி எப்படி அதிகரிக்க முடியும், நீங்க என்ன செய்யுங்க, எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அறிஞர்களுக்கு பெரிய அமௌண்ட்களை கொடுத்து என்ன செஞ்சாங்க, பெரிய பேமெண்ட்களை கொடுத்து நாட்டுக்கு கூட்டி வந்தாங்க. அவங்களுக்கு வழங்கிய ஒரே ஒரு வேலை என்ன, ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய சகல வணிக நிறுவனங்களுக்கு என்ன செய்யணும், முக்கியமான வணிக நிறுவனங்கள் எல்லாத்துக்கும் விசிட் பண்ணும். அவங்க போகணும், நேரடியாக போய் அந்த நிறுவனங்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை அடையாளப்படுத்தி போட்டு அந்த நிறுவனங்களுக்கு குவாலிட்டி சம்பந்தமாக கிளாஸ் செய்யும், செமினார் ப்ரோக்ராம்ஸ், தரமண்டா என்ன என்பது சம்பந்தமாக படிப்பிக்கும். அவங்க என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் போய் ஒவ்வொரு நிறுவனத்துல உள்ள அதாவது SWOT அனலைசிஸ் செஞ்சாங்க, பலம் பலவீனம் வாய்ப்புகள் அச்சுறுத்தல் எல்லாம் செஞ்சு அந்த நிறுவனத்துக்கு கிளாஸ் செஞ்சாங்க. தரம் சம்பந்தமாக, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக நிறைய செமினார்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க, படிப்பிச்சாங்க. கவர்மெண்ட் பே பண்ணிச்சு அவங்களுக்கு. அந்த அவங்க படிப்பிச்ச விடயங்களால தான் என்ன செஞ்சேன்னு சொன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, அவங்களோட தரத்தை எவ்வாறு முன்னேற்றுவது என்பது தொடர்பாக அவங்க கற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு பாத்தீங்க என்று சொன்னா தரத்தை, குவாலிட்டி என்கிற கன்செப்டை கண்டுபிடிச்சது அமெரிக்காவா இருந்தாலும், ஆனா அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருட்களை விட என்ன செஞ்சிருக்கு, ஜப்பான்ல இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன கூடுதலான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கு, கூடுதலான குவாலிட்டியில் உள்ள பொருட்களாக இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் என்ன, ஜப்பான் தான் குவாலிட்டியில என்ன நம்ம 1ஆக இருக்கக்கூடியதா இருக்கு. ஜப்பானிய பொருட்கள் விலை கூடுதலாக இருந்தாலும் சரிதான், வாகனங்களாக இருந்தாலும் சரிதான், தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரிதான், ஏனைய இலத்திரனியல் பொருட்களாக இருந்தாலும் சரிதான், ஜப்பான் பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா ஹை குவாலிட்டியா இருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க, இன்றைக்கு உலகத்துக்கு முகாமைத்துவம் சம்பந்தமாகவும் தரம் சம்பந்தமாகவும் உலகத்துக்கு படிப்பிக்கக்கூடிய ஆட்களா இருக்காங்க. யார், ஜப்பான். புதிய புதிய கன்செப்டுகள் என்ன செஞ்சாங்க, அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்ட கன்செப்ட் தான் என்ன, கைசின் முறைமை. கைசின் கொஸ்டின் சொல்லுவாங்க, கைசின் முறைமைன்னு சொல்லுவாங்க. 5S சிஸ்டம், 5S திட்டம், மொத்த தர முகாமைத்துவம். இதெல்லாம் என்ன என்று சொன்னா ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்ட முகாமைத்துவ நுட்பங்கள். 5S முறைமை, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், TQM சொல்லுவாங்க, மொத்த தர முகாமைத்துவம். கைசின் முறைமை, கண்டினியூஸாக ஒரு இடத்துல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கிறது.
அதுதான் கைசின் முறைமை என்று சொல்லும். இவ்வாறான புதிய புதிய முறைமைகள் என்ன செஞ்சாங்கன்னா ஜப்பான் கண்டுபிடிச்சாங்க. இதுதான் என்ன ஜப்பானின் முன்னேற்றத்துக்கு என்ன காரணமான விடயங்களாக காணப்படுது. ரைட். அப்ப நாம இன்றைக்கு பார்க்க போற விஷயமும் ஜப்பானிய முகாமைத்துவ முறை. ஜப்பானிய முகாமைத்துவ முறைமையை பாத்தீங்கன்னு சொன்னா மேல் மட்டத்துல இருந்து என்ன செய்யாது கீழ்மட்டம் வரைக்கும் நம்ம முகாமைத்துவ மட்டங்கள் படிச்சிருப்போம். ஆரம்பத்திலே படிச்சிருப்போம். முகாமைத்துவ மட்டங்கள் படிச்சிருப்போம். 3 முகாமைத்துவ மட்டம், உயர்மட்டம், நடுத்தர மட்டம், கீழ்மட்டம் என்று படிச்சிருப்போம். பழமையாக பாத்தீங்கன்னு சொன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளாதார முறைமை என்ன முதலாளித்துவ பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம் என்று படிச்சிருப்பீங்க. அந்த பொருளாதாரத்துல மேல் மட்டத்துல இருந்துதான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கீழ் மட்டத்துக்கு ஆர்டர் வரும். அவங்க ஆர்டர் வந்தா அதை நிறைவேற்ற வேண்டும், அவ்வளவு. ஆனா ஜப்பானிய முகாமைத்துவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்துக்கு ஆர்டர் வரும். அதே நேரம் கீழ் மட்டத்துல உள்ள ஆக்கள்ற தகவல்களையும் என்ன செய்வாங்க கருத்துக்களையும் அவங்க கேட்பாங்க. கீழ் மட்டத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஐடியாஸ் அவங்களோட கண்டுபிடிப்புகள் அதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க. இவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற முகாமைத்துவம் தான் என்ன ஜப்பானிய முகாமைத்துவமாகும். தகவல் பாய்ச்சலானது அடிமட்டத்தில் இருந்து மேல்மட்டம் வரை செல்ல வேண்டும். மேலிருந்து கீழ் நோக்கி மட்டும் இல்லாமலுக்கு கீழ் மட்டத்தில் இருந்து என்ன செய்யணும் தகவல்கள் மேல் மட்டத்தை நோக்கி செல்ல வேண்டும். அவ்வாறு சென்றால் மாத்திரமே நிறுவனங்கள் வெற்றி அடைய முடியும் என்று விளங்கப்படுத்துற கோட்பாடாக என்ன செய்யப்படுது ஜப்பானிய முகாமைத்துவ கோட்பாடு காணப்படுது. அதே நேரம் இன்னொரு விடயத்தை விளங்கிக் கொள்ளணும். இப்ப முதலாளித்துவ பொருளாதாரம் இப்ப இலங்கையும் எடுத்துக்கொள்ளு. முதலாளித்துவ பொருளாதாரத்துல பாருங்க என்ன நடக்குது. ஊழியர்களை ஊழியர்களாக கருதுவாங்க. ஒரு கடையில ஒரு ஊழியர் வேலைக்கு சேர்ந்தால் அவர் மரணிக்கும் வரை அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகும் வரைன்னு அவர் ஊழியர் தான். வேற ஒண்ணும் இல்லை. அவருக்கு மாதம் மாதம் சம்பளம் கிடைக்கும், அவ்வளவுதான். இதான் முதலாளித்துவ பொருளாதார கன்செப்ட். ஆனால் ஜப்பானிய முகாமைத்துவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் டிஃபரெண்ட். ஊழியர்களை உரிமையாளர்களாக கருதுவார்கள். ஊழியர்களை உரிமையாளர்களாக கருதுவார்கள். எப்படி அது? இது முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்ப இலங்கையிலேயும் சில நிறுவனங்கள் பின்பற்றுது அந்த விஷயங்கள். ஊழியர்களை உரிமையாளர்களாக கருது. ஒவ்வொரு ஊழியர் ஒரு நிறுவனத்துக்கு 30 வருடம் வேலை செய்ய போறாருன்னு சொன்னா அப்ப என்ன செய்வாங்க அந்த கம்பெனி வழியே ஒவ்வொரு வருடமும் என்ன செய்வாங்க அவருக்கு அந்த போனஸ் வழங்குவாங்க தானே. அவருக்குரிய அந்த உபகார கொடுப்பனமாய் போனஸ். அந்த போனஸ் கொடுக்கக்குள்ள காசு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அந்த கம்பெனியின் பங்குகளையும் சேர்த்து கொடுப்பாங்க. கம்பெனியோட ஷேர்ஸ். அப்போ ஒரு வருடத்துக்கு 10,000 ஷேர்ஸ் கொடுத்தாங்க ஒரு ஊழியர்களுக்கு. 30 வருடம் போக என்ன 30 தர 10 300,000 ஷேர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட பெரிய அமௌண்ட்ல ஷேர்ஸ் இருக்கு. அவர் கம்பெனியை விட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகினாலும் 3 லட்சம் ஷேர்ஸை வச்சு என்ன செய்வார் அவர் அந்த கம்பெனியின் ஒரு உரிமையாளராக ரிட்டையர்மெண்டின் போது மாறுவார். அந்த கம்பெனியின் தீர்மானத்துல செல்வாக்கு செலுத்துவார். எனது கம்பெனி என்கிற கான்செப்ட் என்ன செய்யும் அவரோட மைண்ட்ல இருக்கு. இது நான் ஒரு ஊழியர் இல்லை, எனக்கு இதுல ஷேர்ஸ் இருக்கு, நான் இந்த கம்பெனியின் உரிமையாளர் என்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போகும் வரைக்கும். அப்ப இதெல்லாம் என்ன ஜப்பானிய முகாமைத்துவத்துல கண்டுபிடிக்கப்பட்ட கோட்பாடு, ஜப்பான்ல அமுல்படுத்தப்பட்டு இருக்கிற விஷயங்கள். வெளிநாட்டுல இருந்து வேலைக்கு போறாங்க என்னமோ தெரியல. ஆனா ஜப்பான்ல இருக்கக்கூடிய சில நிறைய கம்பெனிகள் என்ன செய்யப்படுது ஊழியர்களை உரிமையாளர்களாக கருது. ரைட். அதே விஷயத்தை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த முகாமைத்துவ முறைமையானது தரம் மீதான தொடர்ச்சியான விருத்தி, குவாலிட்டியை தொடர்ச்சியாக என்ன செஞ்சிட்டு இருக்காங்க விருத்தி செய்யறாங்க. தீர்மானம் எடுத்தலில் கூடுதலான முக்கியத்துவம். தீர்மானம் எடுக்கின்ற போது உயர்மட்டம் மாத்திரம் தீர்மானம் எடுக்க, கீழ்மட்டத்தில் இருக்கிற ஊழியர்களுக்கு என்ன செய்வாங்க வாய்ப்பு கொடுப்பாங்க தீர்மானம் எடுக்கிறது. அடுத்தது இருப்பு முறைமைகளில் துல்லியத்தன்மை. இப்ப ஜஸ்ட் இன் டைம் தான் படிச்சிருப்போம். ஜஸ்ட் இன் டைம் JIT, ஜஸ்ட் இன் டைம் ஆர்டரிங், ஜஸ்ட் இன் டைம் மேனுஃபேக்சரிங் என்று சொல்லி களஞ்சிய சாலைகளை இல்லாம பொருட்களை உற்பத்தி செய்யறது அப்படிலாம் படிச்சிருப்பீங்க. ரைட். ஆர்டர் கிடைச்சா மட்டும்தான் நம்ம மூலப்பொருட்களை பெற்றுக்கொள்றது. ஆர்டர் கிடைச்சா மட்டும்தான் பொருட்கள் என்ன செய்யறது உற்பத்தி செய்யறது. இதெல்லாம் என்ன அந்த இருப்பு முறைமைகளை பெற்றுக்கொள்றது. இதெல்லாம் என்ன இருப்புகள் காஸ்ட் கண்ட்ரோல் எல்லாம் என்ன செஞ்சாங்க. அதாவது ஜப்பானிய முகாமைத்துவத்துல பின்பற்றப்படுகின்ற முறைமைகளாம். ரைட்.
இதுல ஜப்பான்ல கண்டுபிடிக்கப்பட்ட புதிய முறைமைகள் என்ன? கைசின், 5S, மொத்த தர முகாமைத்துவம். கைசின் என்ன? கைசின் கொஸ்டிங் தான் படிப்பீங்க நீங்க எதிர்காலத்துல சார்ட்டெடுக்கலாம் போனீங்கன்னு சொன்னா கைசின் கொஸ்டிங் படிப்பீங்க. கைசின் கொஸ்டிங் சொன்னா அந்த வேஸ்டேஜ் சைபர் ஆக்குவீங்க, ஜீரோ வேஸ்டேஜ் ஆக்குவீங்க. அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு. கைசின் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையும் என்ன செய்யுது. இப்ப நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நிதி பிரிவு, உற்பத்தி பிரிவு, சந்தைப்படுத்தல், ஆளணி என்று வேற வேற பிரிவுகள் இருந்தாலும் அனைத்து பிரிவுகளையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்தினால் ஒட்டுமொத்த நிறுவனம் என்ன செய்யும்? முன்னேறும் என்கிறதா இவங்களோட கன்செப்ட். ஊழியர்கள் முன்னேற்ற, பௌதிக வளங்களை முன்னேற்ற, அவங்களோட என்ன கற்புலனாக சொத்துக்களை முன்னேற்ற, இப்படி ஒவ்வொரு விடயங்களையும் மேம்படுத்தல்களை அவங்க மேற்கொள்கின்ற போது, இம்ப்ரூவ்மெண்ட் செய்கின்ற போது நிறுவனம் என்ன செய்யும்? முன்னேறும் என்கிறதான் கைசின் முறை. இதை இவங்க தொடர்ச்சியாக செய்யணும் என்ன செய்யறாங்க, அவங்க எதிர்பார்க்க. இதான் கைசின் முறை. அப்ப 5S சிஸ்டம் 5S சிஸ்டம் நீங்க பாடசாலையில படிச்சதுல இருந்து நீங்க எங்கேயாவது நீங்க கவர்மெண்ட்லயோ பிரைவேட்லயோ நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு சொன்னா இந்த 5S சிஸ்டம்ங்கிறத கேள்விப்பட்டு. 5S சிஸ்டம் செய்து செய்தோன் செய்சோ சேட்ஸ்கு செய்கட்ஸ்கு என்ன செய்வாங்க, இப்படி இருக்கு. ஜப்பானிய மொழியில சொல்லுவாங்க. இந்த இருக்கு பாருங்க 5S சிஸ்டம். 5S சிஸ்டத்துல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சோர்ட், செட் இன் ஆர்டர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ், சஸ்டைன் என்று சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு எழுத்துக்களும் முன்னுக்குள்ள எஸ் வச்சுதான் என்ன செஞ்சிருக்காங்க 5S சொல்றாங்க. இப்ப நீங்க இந்த 5S ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஒரே ஈஸியான ஒரு டெக்னிக். நீங்க உங்களோட ரூம் இருக்கு தானே, உங்களோட ஸ்டடி ரூமே நீங்க அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளலாம். 5S சோர்ட் என்ன? உங்களோட ரூம்ல இருந்து, அதாவது உங்களோட ஆபீஸ்லயோ, உங்களோட தொழிற்சாலையிலோ, உங்களோட கம்பெனிலயோ, உங்களோட ஸ்டடி ரூம்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்? தேவையில்லாத விடயங்களை எல்லாம் நீக்கி விடுதல் வேண்டும். பழைய பேப்பர்கள், பழைய பொருட்கள், கார்பேஜ் ஐட்டங்கள், வேஸ்டேஜ்கள், உங்களுக்கு யூஸ் இல்லாத பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும்? உங்களோட அலுவலகத்தில் இருந்தும் உங்களோட ரூம்ல இருந்தும் என்ன செய்யணும்? நீங்க நீக்கி விடணும். அதான் என்ன முதலாவது, தேவையில்லாததை நீக்கி விடுது. இரண்டாவது, தேவையானதை தேவையான இடத்தில் வைத்து. ஸ்டெப்லர் எங்க இருக்கணுமோ அங்கதான் ஸ்டெப்லரை வைக்கிறது. கம்ப்யூட்டர்ஸ் எங்க இருக்கணுமோ அங்கதான் கம்ப்யூட்டர்ஸை வைக்கணும். இடம் மாறி, லொகேஷன் மாறி, ஃபைல் ட்ரக் எல்லாம் மாறி என்ன செய்யக்கூடாது, பொருட்களை மாத்தி மாத்தி வைக்கப்படாது. தேவையில்லாத நீக்குதல், தேவையானதை தேவையான இடத்தில் வைத்தல். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? உங்களோட ரூமையும் அலுவலகங்களெல்லாம் என்ன செய்யணும்? டெய்லி என்ன செய்யணும்டா, தூத்து துப்புரவாக வைத்திருத்தல் வேண்டும். அதாவது கிளீன், ஷைன், அதாவது தூசுகளை தட்டி துப்புரவாக நீங்க வைத்திருத்தல் வேண்டும். அதுக்கு பிறகு என்ன? ஸ்டாண்டர்டைஸ், ஒரு வேலையினை இவ்வாறுதான் செய்ய வேண்டும். இப்ப இருக்கு தானே பிள்ளைகள், ஒரு கம்ப்யூட்டர்ல மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் ஓபன் பண்றேன்னா என்ன செய்வீங்க? அதை ஓபன் பண்றதுக்கான முறைகள் இருக்கு. கணனியை ஒன் செய்தல், அதுக்கு பிறகு என்ன செய்தல், சர்ச் பார்ல மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் சர்ச் பண்ணா அதுல MS வேர்ட் பண்ண MS வேர்டை கிளிக் பண்ற. ஒரு வேலையை எப்படி செய்யணும் ஸ்டெப்ஸ் இருக்கா இல்லையா? ஒரு வேலையினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்ன செய்யற? நியமமாக்கி கொள்ளுதல். இதனை இவ்வாறுதான் செய்ய வேண்டும். அது என்ன? அதாவது சிறந்த முறையில் இந்த வேலையை இப்படித்தான் செய்ய முடியும் என்ற ஒரு சிறந்த முறை காணப்பட்டால் அதனை என்ன செய்யணும்? நாம நியமமாக்கி கொள்ளணும். காலையில 8:30 வரணும், 4:30 ஆபீஸ் விட்டு போகணும். ½ தான் லஞ்ச் டைம். அந்த டைம்ல என்ன செய்யக்கூடாது? ஆபீஸ் டைம்ல ஃபேஸ்புக் பார்க்க கூடாது, வாட்ஸ்அப் பார்க்க கூடாது. அவசரமான கோல்ஸுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும். இவ்வாறான விடயங்கள். ஆபீஸ் டைம்ல யூடியூப் பார்க்க கூடாது. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஒரு நியமம். இந்த வேலையினை இவ்வாறுதான் செய்ய வேண்டும், இதனை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நியமமாக்கி கொள்ளணும். அடுத்தது, இதெல்லாம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் செய்யறியா? உங்களோட ரூம் ஒரு நாளைக்கு மட்டும்தான் துடைச்சு வைக்கிறியா? ஒரு நாளைக்கு மட்டும்தான் நியமமாக்குறியா? இல்லை. அது என்ன செய்யணும்? சஸ்டைன், மீண்டும் மீண்டும் என்ன செய்யணும்? இந்த 5 விடயங்களையும் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், நிலைபெறாக செய்ய வேண்டும் தான் இந்த 5S. ரைட்? இந்த இதான இந்த 5S. இந்த 5S செஞ்சீங்கன்னு சொன்னா வள விரயங்கள் குறையும், கிரயங்கள் குறையும், தரம் என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப இதான் என்ன 5S சிஸ்டம் சொல்றேன். அப்ப மொத்த தர முகாமைத்துவம் என்ன? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் என்ன? நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளையும் என்ன செய்யறது? தரத்தினை அதிகரித்தல். அதான் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். ரைட்? நம்ம பிற உற்பத்தி முகாமைத்துவத்துல படிப்பீங்க. இப்ப நம்ம இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம்.
ஜப்பானிய முகாமைத்துவத்துக்கும் மேற்கத்திய முகாமைத்துவத்துக்கும் இடையிலான என்ன வேறுபாடுகள். இதுல நீங்க ஒரு 4 வேறுபாடுகள் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம் போதுமானது. எல்லாம் இருக்கு, நம்ம படிக்கக்குள்ள எல்லா விடயமும் டியூட்ல இருக்கு. நீங்க என்ன செய்ய தேவையில்லை, எல்லாத்தையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 விடயங்கள் என்ன இந்த வேறுபாடுகள்ல பாடமாக்கினா போதும். ஜப்பானிய முகாமைத்துவம் பாரம்பரிய முகாமைத்துவம். இந்த பாரம்பரிய என்ன சொல்றது பிள்ளைகள் மேற்கத்தை அமெரிக்கன் சிஸ்டமா அமெரிக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் இங்கிலீஷ்லயும் இருக்கு. நீங்க நெட்ல தேடி பார்க்கலாம். அமெரிக்கன் வேர்சஸ் ஜப்பானீஸ் மேனேஜ்மெண்ட் தேடி நீங்க என்ன சொன்னா நிறைய வேறுபாடுகள் வரும். அது ஒரு சில வேறுபாடுகளை நாம பார்த்தோம்னா போதுமான. ஜப்பானிய முகாமைத்துவத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று அங்க முதலாளித்துவ கோட்பாடு தான் பின்பற்றப்படும். முதலாளித்துவ கோட்பாடு. ஆனா ஜப்பானிய முகாமைத்துவத்துல முதலாளித்துவம் ஒரு முதலாளி தான்ங்கிறது இல்லை. ஊழியர்களையும் என்ன செய்வாங்க, உரிமையாளர்களாக மாற்றிக்கொள்வார்கள். அதான் கம்பெனி மயமாதல் என்று சொல்லுவோம். கம்பெனி என்ன நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது. 2007 இலக்க கம்பெனி சட்டத்துக்குள்ள பதிவு செய்யப்பட்டது மட்டும்தான் கம்பெனின்னு சொல்லி. கம்பெனி கொடுக்குறேன்னு நான் கதைப்பாங்க. நான் சாப்பிட போறேன், எனக்கு ஒரு கம்பெனி தான், அவரோட சேர்ந்தனை செய்யுது இணைஞ்சுகோள். அப்படி ஒரு நிறுவன ரீதியாக என்ன செய்யணும், அது மயப்படுத்தப்பட்டிருக்கும். ஊழியர்களோட சேர்ந்து ஒரு முதலாளி தான் என்று மாத்திரம் இல்லை, ஊழியர்களும் உரிமையாளர்களாக மாறுவார். அடுத்தது இதுல ஜப்பானிய முகாமைத்துவத்துல பங்குதாரர் திருப்தி மாத்திரம் தான் இருக்கும். ஜப்பான்ல இல்ல, அமெரிக்கான்ல மேற்கத்திய முகாமைத்துவம். இப்ப முதலாளித்துவ பொருளாதாரத்துல பாருங்க, அந்த பொருளாதாரம் யார நன்மையை மட்டும் யோசிக்கும், முதலாளிகளின் நன்மையினை மாத்திரம். அந்த பங்குதாரர்கள், ஒரு நிறுவனத்தின் அந்த உரிமையாளர்கள் யார், அந்த நிறுவனத்தின் ஷேர் ஹோல்டர்ஸ். ஒரு கம்பெனியாக இருந்தால் அந்த பங்குகளை வாங்கின ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்களோட திருப்தியினை உச்சப்படுத்துறதுல மட்டும்தான் மேற்கத்திய முகாமைத்துவ கோட்பாடு இருக்கு. ஆனா ஜப்பானிய முகாமைத்துவ கோட்பாடு என்னன்னு சொன்னா வாடிக்கையாளர் திருப்தியைத்தான் நோக்கும். கம்பெனியோட ஓனர்ஸுக்கு நன்மையா தீமையாங்கிறது இல்லை, வாடிக்கையாளர் சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்களா. என்னன்னு சொன்னா ஒரு தரம் வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தால் மாத்திரம்தான் மீண்டும் நமது ஜப்பான் பொருட்கள் என்ன செய்வார், அவர் கொள்வனவு செய்வார். உங்களை யோசிங்க, நம்மளே ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, நல்ல ஹை காஸ்ட் பிரைஸ், நல்ல பிரைஸ், நீங்க ஒரு பொருளை வாங்கி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு திருப்தி இல்லை, டேஸ்ட் இல்லை, நீங்க மீண்டும் ஒரு தரம் அந்த ஹோட்டலுக்கு போவீங்களான்னா போக மாட்டீங்க. ஆனா இன்னொரு தரம் அதே வேறொரு ஹோட்டல், நல்ல ஹை பிரைஸ், ஆனா அந்த ஃபுட்ஸை பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான டேஸ்டியான ஃபுட்ஸ், நல்ல சர்வீஸ், வாடிக்கையாளர் நீங்க திருப்தி அடைறீங்க. விலை அதிகமாக இருந்தாலும் நீங்க அந்த கடைக்கு என்ன செய்வீங்க, நீங்க திருப்பி போவீங்க. அதான் அவங்களோட கன்செப்ட். வாடிக்கையாளர் திருப்தி அடைந்தால் நம்மளோட கஸ்டமர்ஸ் கூடுவாங்க, விற்பனை அதிகரிக்கும்ங்கிறதுதான் ஜப்பானிய கோட்பாடு. அடுத்தது அமெரிக்கன் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆபீஸ் ப்ரொசீஜர்ஸுக்கு தான் முன்னுரிமை. அலுவலக ரீதியான செயற்பாடுகள், ஃபைல் மேனேஜ்மெண்ட், HR மேனேஜ்மெண்ட், அக்கவுண்டிங், அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் முன்னுரிமை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ஸ். ஆனா ஜப்பானிய முகாமைத்துவ முறைமையில் என்ன, சேல்ஸுக்கு தான் முன்னுரிமை. என்னதான் நிறுவனத்துல முகாமைத்துவம் சரியா இருந்தாலும் விற்பனை இல்லாவிட்டால் நிறுவனம் பூச்சியம் என்கிற கன்செப்ட்ல அவங்க கிளியரா இருந்தாங்க. ஆகவே ஜப்பான்ல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருந்தாலும் அவங்க விற்பனை பிரிவுக்கு தான் என்ன மிகவும் முன்னுரிமை வழங்கக்கூடிய ஆட்கள் இருந்தாங்க. அடுத்தது அடிக்கடி இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் வைக்கக்கூடிய நன்மையில ஒன்றுதான் என்னன்னு சொன்னா அடிக்கடி புத்தாக்கம் ஏற்படும். புத்தாக்க அணுகுமுறை, புது புது ப்ராடக்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அடிக்கடி கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க, விரைவாக கண்டுபிடிப்பாங்க. ஏன் அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அந்த அவங்க அதாவது முதல் யார கவர்றாங்களோ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்களே, அதே போல புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறதுல உண்மையாக ஜப்பானை விட என்ன மேற்கத்திய முறைமைகள், தொழில்நுட்பங்கள், கம்பெனிகள் என்ன ஆர்வம் செலுத்தி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அவங்களோட புத்தாக்க அணுகுமுறை எப்படி இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா புத்தாக்க அணுகுமுறையை தாண்டி என்ன இருப்பாங்க, கைசீன் அணுகுமுறை இருப்பாங்க. கைசீன் அணுகுமுறை என்ன, அந்த ஒரு உற்பத்தி செயற்பாடு இருந்தா அந்த நிறுவனத்துல என்ன செய்வாங்க, எல்லா பகுதிகளையும் என்ன அந்த பகுதிகள இம்ப்ரூவ்மெண்ட்லாம் போக்கஸ் பண்ணுவாங்களே தவிர புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிற சம்பந்தமாக என்ன
அவங்க ஃபோக்கஸ் பண்ற வீதம் குறை. அடுத்தது இவங்களோட மேம்பட்ட தொழில்நுட்பம். அமெரிக்கன் டெக்னாலஜியை பாத்தீங்கன்னா மேம்பட்ட தொழில்நுட்பம். ஜப்பான் டெக்னாலஜியை பாத்தீங்கன்னா எளிமையான என்ன தொழில்நுட்பமாக காணப்படும். இதெல்லாம் என்ன முக்கியமான விடயங்கள். மேற்கத்திய முகாமைத்துவத்துக்கும் ஜப்பானிய முகாமைத்துவத்துக்கும் இடையிலான முக்கியமான விடயங்கள். அது தவிர பாத்தீங்கன்னு சொன்னா வேற நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்க பெஸ்ட் பிராக்டிஸை யூஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன், இவங்க கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி என்ன செய்யப்படுது. ஃபாஸ்டா டிசிஷன் எடுப்பாங்க. ஜப்பான்ல ஸ்லோவா தான் டிசிஷன் எடுப்பாங்க. அமெரிக்காவில் இண்டிவிஜுவலுக்கு முன்னுரிமை. ஜப்பான்ல பாத்தீங்கன்னு சொன்னா குழு செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை, டீம் ஒர்க்குக்கு முன்னுரிமை. அப்படி என்ன செய்யப்படும், நிறைய விடயங்கள் வேறுபாடுகள் இருக்கு. இவங்க குறுங்காலம், இவங்க நீண்ட காலம். ஒரு ஊழியர்களுக்கு குறுங்காலம் தான் வேலை வாய்ப்பு இருக்கும் அமெரிக்காவில். ஆனா ஜப்பான்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு ஒரு ஆளுக்கு என்ன செய்யப்படும், வேலை வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் என்ன ஜப்பானிய முகாமைத்துவத்துக்கும் அமெரிக்கன் முகாமைத்துவத்துக்கும் இடையிலான வித்தியாசங்களாக காணப்பட்டது. ரைட். அப்ப இதுதான் பிள்ளைகள் என்ன நம்மளோட பாடத்தில் இருக்கக்கூடிய இறுதி பகுதி. ரைட். ஆகவே நம்ம இன்றைக்கு ஆரம்பிக்க போற அடுத்த விஷயம் ரைட். ஒரு 2 minutes பிரேக். நம்ம புது பாடம் என்ன செய்யும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் திட்டமிடல் டியூட் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட். நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம்தான் யூனிட் 2ல இருக்கக்கூடிய முதலாவது சாப்டர். ரைட். ரைட். நாம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், நாம பார்த்த விஷயம் இருக்கு தானே, நம்ம யூனிட் 1ல பார்த்த விஷயம் தான் முகாமைத்துவம் சம்பந்தமான அறிமுகம். அதுல நாம பார்த்த பிரதானமான முகாமைத்துவ செயற்பாடுகள் என்ன? திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தின் பிரகாரம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு வீடு கட்டுவதாயின், ஒரு வீட்டினை நிர்மாணம் செய்வதாயின் நாம் என்ன செய்ய போறோம், ஒரு வீடு கட்டுவதற்காக நாம் என்ன செய்யணும், ஒரு பிளான் ஒன்றை டிரா பண்ணி எடுக்கணும். ஒட்டகெட் படிச்சாக்கள்கிட்டயோ கியூஎஸ் படிச்சாக்கள்கிட்டயோ நம்ம என்ன செய்வோம், ஒரு படம் ஒன்றை கிரித்தாங்க, அல்லது பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பிஹெச்ஐட்டையோ கொடுத்தோம்னு சொன்னா அவங்க படத்தை கிரி தருவாங்க. அவங்களாம் டிராப்ஸ்மேன் சொல்லுவோம். அந்த டிராப்ஸ்மேன் கிரித்தார அந்த வரைந்து தார படத்தை நாம் என்ன செய்வோம்னு சொன்னா, நகர சபையில பிரதேச சபையோட அப்ரூவல் எடுத்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான என்ன செய்வோம், கல், மண், சீமெந்துகள் எல்லாத்தையும் என்ன செய்வோம், ஒரு இடத்தை ஒன்றிணைப்போம். அதுக்கு பேர் என்ன, ஒழுங்கமைத்தல். அதற்கு பிறகு என்ன செய்வோம், அந்த வீட்டை கட்டுவதோட தொடர்பட்ட மனித வளங்களை நாம் என்ன செய்வோம், வீட்டை கட்டுங்க என்று சொல்றது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வழங்குறது, அவங்களை ஊக்குவிக்கிறது, அவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்றது, இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், நெறிப்படுத்தல் என்று சொல்லுவோம். அதற்கு பிறகு
அவங்க பிளான்ல இருக்கிற மாதிரி தான் வீடை கட்டுறாங்களா இல்லையான்னு நினைச்சோம் அந்த பிளானோட ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம். அதுல எதுவும் வேறுபாடுகள் இருந்தால் கிச்சன் இருக்க வேண்டிய இடத்த கார் பார்க்கிங் வந்தால், கார் பார்க்கிங் இருக்க வேண்டிய இடத்த பெட்ரூம் வந்தால் நம்ம என்ன செய்வோம் பிளான்ல இருந்து பிழைக்கும். அப்ப நாம் என்ன செய்வோம் விட்ட பிழைகளை நாம் என்ன செய்வோம் சொன்னா சரி செய்வோம். அதுக்கு சொல்ற பேர் என்ன கட்டுப்படுத்தல்னு சொல்லுவோம். இதான் என்ன பிரதானமான முகாமைத்துவ கருமம். இந்த கருமங்கள் ஒவ்வொன்று நமக்கு என்ன செய்யப்படுது தனித்தனி அலகுகளாக என்ன செய்யப்படுது நம்மட பிஎம்ஏ பாடத்துல இருக்கு. அதுல முதலாவது நான் பார்க்க போற விஷயம் தான் திட்டமிடல், ரைட், பிளானிங், ரைட். இது நம்ம அன்றாட வாழ்வோட என்ன சம்பந்தப்பட்ட ஒரு திட்டமிடல். நீங்க ஏதாவது ஒன்றுக்கு திட்டமிட்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்து நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா ஆம். ஏனென்று சொன்னா நீங்க பாடசாலையில படிக்கிற டைம்ல இருந்து அதாவது ஓ லெவல் எக்ஸாம் ஏ லெவல் எக்ஸாம் எல்லாத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க ஒரு திட்டம் ஒன்றை மேற்கொண்டிருப்பீங்க, ஒரு திட்டமிடல் செஞ்சிருப்பீங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க ஒரு நுவரலியாக ஒரு ட்ரிப் கொண்டு போக போறீங்க. உங்களுடைய ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க ஒரு ட்ரிப் கொண்டு போக போறீங்கன்னு வைங்களேன். எந்த வழியால் செல்வது, எந்த வாகனத்தை புக் பண்றது, எந்த இடத்துல ஸ்டே பண்றது, எங்க சாப்பிடுவதுன்னு நீங்க என்ன செய்வீங்க ஒவ்வொரு விடயங்களையும் நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா நீங்க தீர்மானிச்சு கொள்வீங்க. எப்ப தீர்மானிப்பீங்க முரளியாக போனதுக்கு பிறகா இல்ல எதிர்காலத்துல மேற்கொள்ள போகின்ற ஒரு செயற்பாட்டை நீங்க முன்கூட்டியே தீர்மானித்து கொண்டீர்கள் என்றால் நீங்க ஜனவரி மாதம் 2025 அல்லது 2026ஆம் ஆண்டு நீங்க ஒரு ட்ரிப் கொண்டு போறீங்க, ஒரு ஃபாரின் ட்ரிப்போ லோக்கல் ட்ரிப்போ போறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ட்ரிப் அரேஞ்ச்மெண்ட் நீங்க என்ன செய்றீங்க ஏற்கனவே நீங்க எவ்வாறு இதனை மேற்கொள்வது என்று தீர்மானித்து கொண்டீர்களாயின் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் திட்டமிடல்னு சொல்லுவோம். இப்ப நம்ம சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட வரைவிலக்கணங்களை கேட்டு என்ன செய்யறல கேள்வி வாரல. திட்டமிடல் என்றால் என்ன, ஒழுங்கமைத்தல் என்றால் என்ன, இவ்வாறு கேள்வி இல்லை. ஆனா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ன, திட்டமிடல்ற நன்மை என்ன, திட்டமிடல்ற பண்பு என்ன, திட்டமிடல்ற முக்கியத்துவம் என்ன, திட்டமிடல்கிற வகைகள் என்ன, இவ்வாறு தான் என்ன செய்யும் கேள்விகள் வரும். வரைவிலக்கணம் கேட்டு வர மாட்டாங்க. பட் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும் அந்த வரைவிலக்கணங்கள் நாம ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கணும், ரைட். ஆகவே இந்த டியூட்ல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள் திட்டமிடல் என்ன என்று சொல்லி இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன் பாரு. திட்டமிடல் என்பது நிறுவனத்தின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை உருவாக்குவதும் அவற்றை சிறப்பாக அடைவதற்கான வழிமுறைகளை தீர்மானிப்பதுதான் என்ன திட்டமிடல். இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க, நீங்க ஒரு 2 இயர்ஸுக்கு பிறகு நீங்க ஒரு ஜொப் ஒன்றை தேடுறீங்கன்னு சொன்னா ஜொப் ஒன்று எடுக்கணும், ஒரு அக்கௌண்டன்ட் ஆகணும்னு சொன்னா அதற்குரிய வழிவகைகளை நீங்க என்ன செய்றீங்க பிள்ளைகள் இப்ப இருந்தே நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கிறீங்க. டபிள்யூஐடி செய்ய வேண்டும், டபிள்யூஐடிக்கு பிறகு சார்ட்டர்ட் செய்ய வேண்டும், சார்ட்டர்ட் முடிச்சதுக்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் அல்லது ஒரு இங்கிலீஷ்ல நான் டெவலப் ஆகணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும் நான் ஒரு இன்டர்வியூக்கு போய் என்ன செய்யணும் ஜாப் செலக்ட் ஆகணும். அதை நீங்க ஏற்கனவே எந்தெந்த காலப்பகுதியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிச்சு வச்சிருந்தீங்க என்று சொன்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் திட்டமிடல் என்று சொல்லுவோம், பிளானிங். இப்ப நீங்க திட்டமிடுகின்ற சகல விடயங்களையும் ஒரு பேப்பர்ல டைப் பண்றீங்க அல்லது எழுதி வைக்கிறீங்க, ஒரு டாக்குமெண்டா மாத்துறீங்க. அதுக்கு சொல்ற பேர் என்ன திட்டம், பிளான் என்று சொல்லுவோம். இப்ப பில்டிங் பிளான் என்று சொன்னா அந்த பிளான் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்திருக்கு அல்லது என்ன கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபைலா சேவ் பண்ணப்பட்டிருக்கு. நம்ம வாயால தான் பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னா இவ்வாறு கட்ட வேண்டும் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று பேசிட்டு மட்டும் இருந்தோம் என்று சொன்னா அது என்ன பிளானிங். நீங்க பிளானிங்ல மேற்கொள்ற எல்லாத்தையும் நீங்க எழுத்து மூலம் மாத்தினீங்க என்று சொன்னா அதுக்கு சொல்ற பேர் என்ன திட்டம் என்று சொல்லுவோம், சரிதானே. இப்ப நாம அடுத்தது பார்க்க போற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னா திட்டமிடலின் இயல்புகள் அல்லது பண்புகள். இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த கொஸ்டின் பிள்ளை, ரைட். இப்ப திட்டமிடல் இப்ப ஒரு மனிதரை காட்டி இவரின் பண்புகளை தருக என்று சொல்லலாமா இல்லையா, சொல்லலாம். ஒரு மொபைல் போனை தந்து உங்களோட கையில என்ன செய்ய ஒரு ஆண்ட்ராய்டு அல்லது ஒரு டேப் கொண்டு தந்து ஆப்பிள் டேப் கொண்டு தந்து என்ன செய்ய இதுல பண்புகளை சொல்லுங்க, இதுல இயல்புகளை சொல்லுங்க. என்ன ஸ்பெசிபிகேஷன் நீங்க சொல்லுவீங்க, எத்தனை ஜிபி ரேம், இது என்னத்துக்கு பயன்படுத்தப்படும், இதுல பேட்டரி எத்தனை மணித்தியாலங்களுக்கு இருக்கும், இதுல பிங்கர் பிரிண்ட் இருக்கா இல்லையா அந்த ஒரு பொருள்ற பண்புகளை சொல்லுவீங்களா இல்லையா, இயல்பு. அதே போலதான் திட்டமிடல் செயற்பாட்டுக்கும் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா ஒரு பண்பு இருக்கு. அவ்வாறு கேள்விக்கு வந்த விஷயம் தான். அப்ப திட்டமிடலுக்கு என்ன இயல்புகள் காணப்படுது, முதலாவது திட்டமிடல்ங்கிறது என்ன, அது ஒரு முகாமைத்துவத்துல செயற்பாடு, அதான் முதலாவது பண்பு. ரெண்டாவது திட்டமிடல்ங்கிறது ஒரு குறுகியது இல்ல, ஒரு நபருக்கு மட்டும் இருக்கு மற்ற நபருக்கு இல்லை, அப்படி இல்லை. இப்ப நிறுவனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 3 மட்டங்கள் இருக்கு நாம படிச்சிருக்கோம், உயர்மட்ட முகாமை,
நடுத்தர மட்ட முகாமை, கீழ்மட்ட முகாமை, டாப் லெவல், மிடில் லெவல், லோ லெவல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். ரைட். இப்ப பாடசாலை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதிபர், அதுக்கு கீழே பகுதி தலைவர்கள், கீழே இருக்கக்கூடிய ஆசிரியர், வகுப்பாசிரியர்கள், எல்லா மட்டத்திலையும் என்ன செய்யப்படுது? திட்டமிடல் காணப்படுது. இப்ப பாடசாலையில விளையாட்டு போட்டி அரேஞ்ச் பண்றியா இல்லையான்னு திட்டமிடுறது யாரு? அது அதிபர் மட்டம். வகுப்பில் பாடம் நடத்துவதா இல்லையா என்று திட்டமிடுறது, எவ்வாறு இந்த பாடத்தை நடத்தி செல்ல வேண்டும், மானிட்டராக யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று பிளான் பண்றது யாரு? அது கீழ்மட்டமா? அப்போ திட்டமிடல்ங்கிறது ஒரு நபருக்கு சார்ந்த விடயம் இல்லை, எல்லா முகாமைத்துவ மட்டத்தில் உள்ள ஆட்களுக்கும் என்ன அது பொருந்தக்கூடியதாக இருக்கு. அடுத்து திட்டமிடல்ங்கிறது என்னன்னு சொன்னா இறந்த காலத்தை ஸ்டடி பண்ணு, பட் என்ன எதிர்காலம் பத்தி தான் என்ன செய்யும்? சிந்திக்கும். இறந்த காலத்துக்கு என்ன செய்யாது? போய் சிந்திக்க. விஷயம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே நடந்த அனுபவங்களை வச்சு எதிர்காலத்தில் என்ன செய்யலாம் என்று தீர்மானிக்கிறதுக்கு பேரு தான் என்ன? திட்டமிடல். இப்ப நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம்ல நீங்க ஒரு மார்க்ஸ் குறை எடுத்திருக்கிறீங்க, அல்லது லெவல் 1ல நீங்க குறைய மார்க்ஸ் எடுத்திருக்கிறீங்க, ரிசர்ச் குறை எடுத்திருக்கிறீங்க. இது உங்களோட கடந்த கால அனுபவம். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? இன்றைக்கு நீங்க முடிவெடுக்கிறீங்க, நான் ஃபியூச்சர்ல எழுத போற எக்ஸாம், 2026ல எழுத போற எக்ஸாம், 2025ல எழுத போற எக்ஸாம், இந்த எக்ஸாம்ல என்ன செய்யணும்? கூடுதலான புள்ளிகளை பெற வேண்டும், அதற்கு நான் இவ்வாறான முயற்சிகளை செய்ய வேண்டும். நீங்க என்ன செய்றீங்க? எதிர்காலம் பற்றி சிந்திக்கிறீங்க. இது என்ன? இது திட்டமிடல் என்கிறது என்னன்னு சொன்னா ஆல்வேஸ் எதிர்காலம் பத்தி என்ன சிந்திப்பதாக இருக்கு. அடுத்தது திட்டமிடுவதற்கு என்ன முக்கியம்? தகவல்கள் முக்கியம். இன்ஃபர்மேஷன். இன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஒன்றுமே செய்யலாது. இப்ப என்ன, மழை வரப்போகின்றதா இல்லையா, நமக்கு என்ன வேணும்? ஏதாவது தரவுகள் இருந்து தகவல்களாக மாற்றப்பட்டால் தான் நம்ம என்ன செய்யலாம்? ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம், மழை வருமா இல்லையான்னு சொல்லி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிளம்புக்கு ஒரு ட்ரிப் கொண்டு போறீங்க, இன்னைக்கு பஸ் இருக்கா இல்லையான்னு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சா தான் என்ன செய்யலாம்? நீங்க அடுத்த கட்டம் நகர முடியும், நீங்க அதை பிளான் பண்ணலாம். அப்ப என்ன, திட்டமிடுவதற்கு எப்போதுமே என்ன தகவல்கள் முக்கியம். அது கடந்த கால தகவல்கள், நிகழ்கால தகவல்கள் ரெண்டுமே என்ன மேபி எதிர்காலத்தில் இவ்வாறு எதிர்வு கூறல்கள் இருக்கும் என்று சொன்னா அந்த தகவலையும் என்ன சொல்லணும்? எதிர்வு கூறக்கூடிய விடயங்கள், இந்த போர்காஸ்ட் சொல்லுவோம், இவ்வாறு நடக்கலாம். அந்த விடயங்களை நாம் என்ன செஞ்சு கொள்வோம்? சேர்த்துத்தான் நாம் என்ன செய்வோம்னு சொன்னா பிளானிங் குள்ள கொண்டாடுவோம். இதெல்லாம் ஏன் படிக்க வேண்டாம் பிள்ளைகள்? நாளைக்கு நீங்க கம்பெனி ஒன்றுக்கு வேலைக்கு போறீங்க, வேலைக்கு போகும்போது பிளானிங் ப்ராசஸ்ல நீங்களும் ஒரு முக்கியமான நபரா இருக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிளானிங் என்ன, இந்த பிளானிங் முக்கியத்துவம் என்ன, அதோட பண்பு என்ன தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம்? நல்ல முறையில நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதா இருக்கும். அனுபவ ரீதியாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது என்ன பிளானிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா திட்டமிடலானது உணர்ச்சிகளிலும் பார்க்க காரணங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படுகின்றது. ஒருத்தர் எமோஷன்ஸை வச்சு மட்டும் என்ன செய்யலாது? திட்டமிடலை நம்ம செய்யல. இப்ப நான் ஒரு ஃபெடப்பா இருக்கேன், நான் ஆங்கிரி மூட்ல இருக்கேன், நான் சேடா இருக்கேன், நான் வெரி சேட், நான் ஒரு ஒரு துக்கத்தில் இருக்கேன்னு சொன்னா உடனடியாக நான் ட்ரிப் ஓப்பன் முடிவு எடுக்கிறேன். என்ன செய்யணும்? ரைட். நியாயமான காரணங்களை பார்க்கணும். உணர்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது திட்டமிடல் செய்யும் போது. திட்டமிடலின் போது நியாயமான காரணம் வேண்டும். ஏன் நான் போவதற்கான காரணம் என்ன? போவதற்கான ஏதும் வசதிகள் என்னிடம் உள்ளதா? போவது ஆபத்தா ஆபத்து இல்லையா? எனக்கு பயணிக்க முடியுமா இல்லையா? ஒரு ட்ரிப் என்ன செய்யணும்? ரைட். காரணங்கள் தான் முக்கியம், ரீசன் முக்கியம், உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் முக்கியம் இல்லை. ஆகவே காரணங்களின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுகின்றது? திட்டமிடல் மேற்கொள்ளப்படுது. ஆகவே என்ன, இதுல எல்லா விடயங்களையும் பாடமாக்குறல். நமக்கு என்ன, இதுல ஒரு 3 விடயங்கள் தெரிந்திருந்தால் போதுமான. முகாமைத்துவத்தின் செயற்பாடு, திட்டமிடல் பரந்துபட்ட தன்மை 3 மட்டங்களுக்கும் பொதுவானது, எப்போதும் எதிர்காலம் பற்றி சிந்திப்பது, கடந்த காலம் மற்றும் நிகழ்கால எதிர்கால தகவல்கள் என்ன திட்டமிடலுக்கு தேவை என்ன செய்யணும்? இது நாளை விளங்கி கொண்டோம் என்ன சரி. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதுவும் பாஸ் பேப்பருக்கு வந்த ஒரு விடயம் தான். இப்ப திட்டமிடல பண்பு பார்த்துட்டு கிட்டத்தட்ட பண்பு போலதானே என்ன ரைட் முக்கியத்துவம்ங்கிறது. இப்போ முக்கியத்துவம் நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். நம்மளோட பாடத்துல முக்கியத்துவம் என்ற வசனமும் நன்மைகள் என்ற வசனமும் என்ன கிட்டத்தட்ட ஒன்று. இதன் திட்டமிடலின் முக்கியத்துவம் என்றால் என்ன என்று கேட்டாலும், திட்டமிடலின் நன்மைகள் என்றால் என்ன, திட்டமிடலின் நன்மைகளை தருக என்று கேட்டாலும் நீங்க வழங்கக்கூடிய விடை என்ன? இதுவாகத்தான் இருக்கு. சரிதானே? முக்கியத்துவம் பிளஸ் என்ன ஈக்குவல் டு நன்மைகள். முக்கியத்துவம் நன்மையும் என்ன கிட்டத்தட்ட சமன்.
சரிதானே? அப்ப திட்டமிடல் நன்மைகள் என்ன? ஏன் திட்டமிடல் தேவை? ரைட், ரெண்டு சந்தர்ப்பங்களை எடுத்துக்கொள்ளும். ஸ்கூல்ல என்ன செய்யப்படுதுன்னா, ரெண்டு ஸ்கூல்ஸ் எடுத்துக்கொள்ளும். எக்ஸாம்பிள் ஒரு ட்ரிப்பை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரெண்டு ஸ்கூல், ஒரு ஸ்கூல்ல இருக்கிறார்கள் என்ன செய்யறாங்க, நூரெலியாவுக்கு ட்ரிப் போறதுக்கு என்ன செய்யறாங்க, பிளான் பண்றாங்க. ரைட், எந்த பஸ்ஸில் பயணிக்க வேண்டும், எவ்வளவு பணம் ஒரு மாணவனிடம் அறவிட வேண்டும், எந்த இடத்தில் தங்க வேண்டும், எத்தனை மணிக்கு இங்க இருந்து புறப்பட வேண்டும், எத்தனை மணிக்கு அங்க போய் சேர வேண்டும், இடையில நம்ம ஏதாவது மாணவர்களுக்கு ஏதாவது சுகவீனமுற்றால் யாருக்கு அறிவிக்கணும், எந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, எல்லாம் என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி பேப்பர்ல எழுதி ஃபைனலைஸ் பண்ணி வைக்காங்க. அஜெண்டா ஒன்று ரெடி பண்றாங்க. அதுக்கு பேர் தான் திட்டமிடல். திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இன்னொரு பாடசாலை என்ன, ஒன்றுமே இல்லை. சொல்றாங்க பிள்ளைகள்ட்ட, சொல்றாங்க என்ன, பிள்ளைகள் நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, நம்ம என்ன செய்யும், ட்ரிப் போவோம், அதுக்கு ஒரு 5000 கொண்டு வாங்க, அவ்வளவு. எத்தனை மணிக்கு வாங்க என்று சொல்லவும் இல்லை, காலையில வாங்க என்று சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு என்று சொல்ல, வீட்டை இன்ஃபார்ம் பண்ணல பேரண்ட்ஸ், எத்தனை மணிக்கு வர சொல்லுங்க, எத்தனை மணிக்கு நாங்க போய் சேருவோம், எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல, எதுவுமே ரெடி பண்ண. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு டீமையும் நாம பார்க்கும்போது எந்த டீம் நல்ல டீம்? பிளானிங், திட்டமிடலை செய்த அந்த பாடசாலை தான் நல்ல பாடசாலை. இதுதான் நம்ம பிசினஸ் வேர்ல்டுலையும் கம்பெனிகளுக்கு இடையிலான வித்தியாசம். திட்டமிடலை செய்கின்ற கம்பெனி, திட்டமிடலை செய்யாத கம்பெனி. அப்ப திட்டமிடலால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ரைட், அது நம்மை வழிநடத்தலுக்கு உதவுகின்றது. எந்த பாதையினால் நாம் பயணிக்க வேண்டும் என்பது திட்டமிடல் செய்த நபர்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன, ஸ்டெப் 3 என்ன, எவ்வாறு பயணிக்க வேண்டும், எந்த பிரச்சனை வந்தால் எவ்வாறு தீர்வு காண வேண்டும் என்று என்ன திட்டமிடல் செய்தார்களுக்கு தெரியும். திட்டமிடல் செய்யாதவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆகவே என்ன திட்டமிடல் முக்கியத்துவம் அல்லது நன்மை என்ற முதலாவது விஷயம், திட்டமிடல் நம்மை வழிநடத்தும். அடுத்தது, நிச்சயமற்ற தன்மைகளின் அச்சுறுத்தல்களை என்ன செய்கின்றது, குறைக்கின்றது. இந்த பாதையால் பயணித்தால் டிராபிக் பிளாக் என்று சொல்லி ஏற்கனவே அவங்களுக்கு தகவல் தெரியும் என்று சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அந்த அச்சுறுத்தலை தவிர்த்து கொள்வீங்க. அந்த பாதையினால் நீங்க பயணிக்க மாட்டீங்க. இது யாரு, திட்டமிடல் செஞ்சார்கள் மட்டும்தான் இதனை செய்வாங்க, எதிர்கால அச்சுறுத்தல்களை தவிர்த்து கொள்வார்கள். இப்ப என்ன, வருமுன் காற்றல் வேண்டும், ஒரு வெள்ளம் வரும் முன் அணை கட்ட வேண்டும் என்ற என்ன, ஒரு பிரச்சனை வரும் முன் அதுக்குரிய தீர்வை நம்ம எடுத்து வச்சிருவோம். சஜஷன்ஸ் நம்ம நம்ம கைவசம் இருக்கும். அதான் திட்டமிடல். நம்ம என்ன, எதிர்காலத்துல இந்த வழியால் பயணிச்சா நமக்கு பிரச்சனை வரும் என்று சொன்னா அதை ஏற்கனவே நம்ம என்ன செய்யணும், அதை இனங்கண்டு அதை தடுக்கும் வகையில் என்ன செய்யணும், நாம வேறொரு திட்டம் உருவாக்கி வைக்கும். அதான் என்ன, திட்டமிடல் இருக்கக்கூடிய ஒரு இரண்டாவது நன்மை, நிச்சயமற்ற தன்மைகள் மீதான அச்சுறுத்தலை குறைக்கின்றது. மூணாவது விஷயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, பயனுறுதியற்ற செயற்பாடுகள் குறைக்கப்படுகின்றது. ரூட் மாறி பயணிக்கிறது. ஏற்கனவே ஒரு நபர் கூகுள் மேப்பை பார்த்து சரியா பிளான் பண்ணியிருந்தார் என்று சொன்னா அவர் அந்த ரூட்டால சரியா பயணிப்பார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட எக்ஸாம் சென்டர்ஸ் வரும், டபிள்யூஏடிக்கு எக்ஸாம் சென்டர்ஸ், ஏ லெவலுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வரும். நீங்க சரியான பாதை உங்களுக்கு தெரியும் என்று சொன்னா சரியான டைமுக்கு நீங்க எக்ஸாமுக்கு போயிருவீங்க, சரியான பஸ்ல போவீங்க. நீங்க ஏர்லியா நீங்க ஒரு 2 days 3 daysக்கு போது நீங்க அந்த இடத்தை பத்தி விசாரிக்காமலுக்கு பிளான் பண்ணாம இருந்தீங்கன்னா என்ன, நீங்க எக்ஸாமுக்கு லேட்டா போவீங்க. இது இந்தியாவுல நிறைய நடந்திருக்கு, எக்ஸாம் சென்டர்ஸுக்கு லேட் ஆகி போறது. ஏன், பிளானிங் இல்லை. எந்த ட்ரெயின்ல பயணிக்கணும், எங்க தங்கணும், எங்க எக்ஸாம் சென்டர் தெரியாது, சரியா வாசிக்கிறது. அப்ப திட்டமிடல நீங்க சரியா செஞ்சீங்கன்னு சொன்னா பயனுறுதியற்ற செயற்பாடு குறையும். அதாவது வேஸ்டான ஆக்டிவிட்டி செய்ய மாட்டீங்க, அந்த ஒரு பிழையான பாதைகளால பயணிச்சு உங்க டைமை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. கம்பெனிகள்லையும் என்ன, இது முக்கியமானது. நீங்க ஒரு பிசினஸுக்கு பிளான் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிசினஸுக்கு மட்டும்தான் போக்கஸ் பண்ணுவீங்க. எழுத்து மூலம் இருந்தா உங்கள்ட்ட பிளான், எழுத்து மூலம் ஒன்றும் இல்லை உங்கள்ட்ட சொன்ன என்ன, நீங்க பல்வேறுபட்ட பிசினஸ் செஞ்சு உங்களோட பணத்தை லொஸ் ஆக்கிடுவீங்க, வேஸ்ட் ஆக்கிடுவீங்க. அடுத்தது, திட்டமிடல் என்ன செய்யும் என்று சொன்னா சிறப்பான எண்ணங்களுக்கு வழிவகுக்கும். சிறப்பான எண்ணம் என்ற என்ன பிள்ளை, நியூ ஐடியா. இப்ப எல்லா விடயத்தையும் நம்ம திட்டமிடல் செய்யும் போதுதான் எதிர்காலத்தில் நமக்கு இவ்வாறு பிரச்சனை வரும், இதனை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பிளான் பண்ணும் போதுதான் என்ன நடக்கும், உங்களுக்கு புது புது ஐடியா வரும், கிரியேட்டிவான ஐடியா வரும். இப்ப யோசிச்சு பாருங்க பிள்ளைகள், ஆண்ட்ராய்ட் போன், நோக்கியா போன். நோக்கியா போன் நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியல, கீபேட் போனு, சுவிட்ச் உள்ள போனு. ஆரம்ப காலத்துல நோக்கியாங்கிறது பெஸ்ட் நிறுவனம்.
சாம்சுங்கிறது பெரும்பாலும் ஒருத்தருக்கும் தெரியாது. பட் இன்றைய நாள்ல சாம்சுங்கிறது என்ன எல்லாருக்கும் தெரியும். நொக்கியா போன் என்ன செஞ்சாங்க? அவங்க டச் போனோட சம்பந்தப்பட்ட அந்த டச் பண்ற டெக்னாலஜி மனிதர்கள் அவங்களோட அவங்களோட அந்த மனிதர்களோட ஐடியா அவங்களோட பழக்கங்கள் எப்படி மாறுதுன்னு சொன்னா கீபேட் போன் பாவனை செய்து அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போரிங் ஆயிடுச்சு. டச் மொபைல பாவிக்கணும் என்கிற அந்த அதுக்கு பழக்கப்படுறாங்க, அவங்க விரும்புறாங்க. அந்த கருத்துக்குள்ளாம என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அதெல்லாம் பார்த்து யோசிக்காமலுக்கு அவங்க கீபேட் உள்ள மொபைல்ஸை மட்டும்தானே அவங்க மேனுஃபேக்சரிங் செஞ்சாங்க. டச் போன் டெக்னாலஜிக்கு அவங்க மாறல. பட் சாம்சங் என்ன செஞ்சாங்க? அவங்க உடனடியா ஆண்ட்ராய்டோட இணைஞ்சு என்ன செஞ்சாங்க? உடனே அவங்களோட டெக்னாலஜியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவ்வாறு அவங்க விட்ட சின்ன ஒரு மிஸ்டேக்கால என்ன இன்றைக்கு அந்த கம்பெனிங்கிறது என்ன ஒரு பெஸ்ட் கம்பெனி நம்பர் 1 கம்பெனில இருந்து எத்தனையோ மடங்கு அது பின்னால போயிடுச்சு. அப்ப திட்டம் சரியா இருந்தால் சாம்சங்ங்கிற நிறுவனத்துல திட்டமிடல் சரியா இருந்திருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி மனிதர்கள் மாறுவாங்க என்று யோசிச்சு அதுக்கேற்ற பிளான் ஒன்று அவங்க வகுத்திருக்காங்க. இப்ப என்ன அவங்க வகுத்து கொண்டே இருக்காங்க அந்த பழைய பிள்ளைய விடக்கூடாதுன்னு சொல்லி. ஏன் நோக்கியா தோல்வி அடைந்ததுக்கான காரணத்தை நாம் விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க முயற்சி செய்யறாங்க. ஐபோன் ஒரு கண்டுபிடிப்பை மேற்கொண்டால் உடனடியாக அதை என்ன செய்யறாங்க? அடுத்த மாதத்திலே நீங்க என்ன செய்யறாங்க? அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி என்ன செய்யறாங்க? ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பிளான் பண்றதால அவங்க கிரியேட்டிவான ஐடியாவை எடுக்காங்க. சிறப்பான எண்ணங்களுக்கு வழிவகுக்குது. குயிக்கா தீர்மானம் எடுக்காங்க. தீர்மானம் எடுத்தலுக்கு உதவியாக இருக்கு. கட்டுப்படுத்தலுக்கும் என்ன அது உதவியாக இருக்கு. சரியா பிளான் பண்ணினீங்க என்று சொன்னாதான் என்ன பிளானிங் இருந்தா மட்டும்தான் அந்த பிளான்ல இருந்து நாம மாறி செயல்படுகின்றோமா இல்லையாங்கிறது என்ன செய்யலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இப்ப வீடு கட்டுறதுக்கு ஏன் பிள்ளைகள் பிளான் போடுறோம்? அந்த இடைக்கிடைக்கு என்ன செய்யற போய் சூப்பர்வைஸ் பண்ற பிளான்ல இருக்கிற மாதிரி தான் வீடு கட்டுப்படுதா இல்லையா? அப்போ வேறுபாடுகள் இருந்தா என்ன செய்யலாம்? உடனே உடைச்சு போட்டு என்ன செய்யலாம்? அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி வீட்டுற கட்டமைப்பு மாத்தலாம். அதுக்காக அப்ப கட்டுப்படுத்தலுக்கு என்ன உதவுகின்றது? திட்டமிடல் உதவும். ஆகவே திட்டமிடலின் நன்மை என்று கேட்டாலும் இதுதான் விட, திட்டமிடலின் முக்கியத்துவம் என்று கேட்டாலும் என்ன இதுதான் விட. இதுவும் ஒரு பாஸ் பேப்பர்ஸ்ல என்ன செஞ்சிருக்கு ஒரு வந்த கேள்வியாகத்தான் இருக்கு. ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா திட்டமிடலுக்கான 2 கட்டம் இருக்கு. திட்டமிடல் 2 படிமுறைகள் அல்லது கட்டங்கள் சொல்லுவாங்க. திட்டமிடலுக்கான கட்டங்களா ஸ்டேஜஸ், ஸ்டெப்ஸ் இல்ல. படிமுறைகள் வேற, கட்டங்கள் வேற. 2 கட்டம், 2 காலகட்டம் என்று சொல்ற மாதிரி 2 கட்டங்கள் இருக்கு திட்டமிடலுக்கு. முதலாவது என்ன என்று சொன்னா எதிர்காலத்துக்கான திசையை நாம் என்ன செய்யணும்? அடையாளம் காணணும். எதிர்காலத்தில் நான் இதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று முதலாவது என்ன செய்யணும்? கம்பெனிகள் தீர்மானிக்கணும். அது முதலாவது ஸ்டேஜ். 2வது அதனை எவ்வாறு அடைய வேண்டும், எதனை அடைய வேண்டும், எவ்வாறு அடைய வேண்டும் என்று பாக்குறது என்ன திட்டமிடல் பிரதானமான 2 ஸ்டேஜஸ் இருக்கு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நான் ஃபியூச்சர்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டாக மாற வேண்டும் அல்லது இன்கம் டேக்ஸ் ஆபீஸ்ல நான் என்ன செய்யணும்? டேக்ஸ் ஆபீசராக மாறணும் இலங்கையில நல்ல சேலரி. அல்லது ஒரு என்ன ஒரு எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர், ஒரு டிஎஸ் ஆபீசர் இருக்கக்கூடிய ஒரு டிஎஸ்ஆ மாறணும். எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகணும். என்ன அது எதிர்காலம். அதுக்கான திசையை நீங்க உருவாக்கிட்டீங்க. 2வது என்ன செய்யணும்? நான் எஸ்எல்ஏஎஸ் ஆகுவதென்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு டிகிரி படிக்கணும். இப்போ டபிள்யூஐடியில படிக்கக்கூடிய பாடங்கள்லாம் எஸ்எல்ஏஎஸ்ல சிலது வரும். கேஸ் ஸ்டடி கேள்விகள் லோ பிசினஸ் லோட சம்பந்தப்படும். அப்ப என்ன அந்த பாடங்களை நான் படிக்கணும். அடுத்தது என்ன? அந்த எக்ஸாமுக்கு கிளாஸுக்கு போய் ப்ரிப்பேர் ஆகணும். ரைட். அடுத்தது என்ன? குறிப்பிட்ட 28 வயதுக்குள்ள நான் அந்த எக்ஸாம் எழுதணும். அப்ப என்ன செய்யணும்? அது தந்திரோபாயங்களை வகுக்கணும். என்ன அடைய வேண்டும் வட்டங்கிறத நம்ம தீர்மானிக்கணும். அதுக்கு பிறகு ஹவுங்கிறத நம்ம என்ன செய்யணும்? தீர்மானிக்கணும். இது 2ம் தான் என்ன திட்டமிடுறதுக்கான 2 கட்டமா இருக்கு. கம்பெனிகளுக்கு போனாலும் என்ன இதுதான் அவங்களோட வழிமுறையாக இருக்கு. ரைட். திட்டமிடல பாத்தீங்கன்னு சொன்னா எதிர்காலத்தை அடையாளம் காணுது. எதிர்காலத்தை அடையாளம் காணோட பாத்தீங்கன்னு சொன்னா சில கன்செப்டுகள் சம்பந்தப்படும், சில கோட்பாடுகள் சம்பந்தப்படும், சில விடயங்கள் நீங்க அறிந்து கொண்ட விடயங்கள். தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள் ரெண்டு சொல்லி என்ன செய்யப்படுது? நமக்கு சம்பந்தப்படுது. ரைட். ஆகவே என்ன இந்த விடயங்கள் சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம்? அடுத்தது பார்க்க போறோம். ரைட். இதை ஒரு தரம் என்ன செய்யுங்க பிள்ளைங்க? ஒரு தரம் வாசிச்சு கொண்டு தூர நோக்கங்கிறது ஒரு தரம் வாசி. தூர நோக்கம்னா என்னன்னு சொன்னா ட்ரீம், நம்மளோட ட்ரீம் அதான் தூர நோக்கு, கனவு. தூர நோக்கு என்ன சொன்னா நீண்ட காலம் இருக்குதானே, ஒரு லாங் பீரியட், 50 வருடங்களில்
30 வருடங்களில், 25 வருடங்களில் நாம் எதனை அடைய வேண்டும்? இதுதான் என்னுடைய கம்பெனியின் தூர நோக்கு. இதுதான் நம்முடைய கம்பெனியோட மெயின் டார்கெட். இதத்தை அடையிறதா எங்க கம்பெனியில் நாங்க இன்வெஸ்ட் பண்ற நோக்கமே இதுதான். இதை அடைய வேண்டும் என்று நீங்க ஒரு விடயத்தை தீர்மானிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம்னு சொன்னா தூர நோக்குன்னு சொல்லுவோம். சரிதானே? விஷன். இதை வாசிச்சு பாருங்க. தூர நோக்கி என்பது நிறுவனத்துடைய நோக்கம் மற்றும் பெருமை தொடர்பான தொடர்பாடலை மேற்கொள்கின்றது. இதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. நீண்ட காலத்தில் நிறுவனம் எங்கு இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றது. என்ன? இப்ப நீங்க தீர்மானிக்கிறீங்க பிள்ளை. இப்ப உங்களுக்கு வயது ஒரு 20 வயதுன்னு எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு 40 வயதில் நான் என்னவாக இருக்க வேண்டும், 45 வயதில் நான் என்ன பொசிஷன்ல இருக்கணும், அல்லது என்னிடம் என்ன கம்பெனி இருக்கணும் என்று நீங்க ஒரு 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 ஐடியா ஒன்று எடுத்தீங்க என்று சொன்னா அதுதான் என்ன தூர நோக்காக இருக்கு. மிக நீண்ட காலம், ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் அப்படி வரும். சரிதானே? இந்த தூர நோக்க நீங்க அடையிறதுக்கு இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் நீங்க எடுத்து வைப்பீங்களா இல்லையா? மாடிப்படிகள் தெரியும் தான் எல்லாரும். ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பீங்களா இல்லையா? தூர நோக்கை அடைந்து கொள்வதற்கு நீங்க மேற்கொள்கின்ற படிமுறைகள், நீங்க மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள், இதை நாம் என்ன சொல்லுவோம் என்று சொன்னா இலட்சிய நோக்கு என்று சொல்லுவோம். தூர நோக்கு, தூர நோக்கை அடைந்து கொள்வதற்கான வழிமுறையை நாம் என்ன சொல்லுவோம்? இலட்சிய நோக்கு என்று சொல்லுவோம். ரைட்? இதை பாருங்க, ஒரு உணவு உற்பத்தி நிறுவனத்துல தூர நோக்கு இலட்சிய நோக்கத்தையும் காட்டியிருக்காங்க. ஒரு உணவு உற்பத்தி நிறுவனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தூர நோக்கும் இருக்கு, இலட்சிய நோக்கும் இருக்கு. விஷன், மிஷன். விஷன் என்ன என்று சொன்னா அவங்க டு லீட் அவர் இண்டஸ்ட்ரி வித் எக்ஸலன்ஸ் அண்ட் ஃபிளவர்ஃபுல் இன்னோவேஷன் that delight the world and enable us to make positive impact on the lives of our people, partners and community. சொல்ற விஷயம் delight the world, உலகத்தை மகிழ்விக்க வேண்டும். என்னத்தால? புதிய வகையான சுவையுள்ள என்ன புதிய வகையான உணவுகளினூடாக என்ன செய்ய போறோம்? உலகத்துல உள்ளாகல மகிழ்விச்சு நான் ஒரு சாதகம் பாசிட்டிவான ஒரு தாக்கத்தை நான் என்ன செய்ய போறேன்? மக்கள் மத்தியில ஏற்படுத்த போறேன். அது பொதுமக்கள், என்னுடைய நிறுவனத்துல உள்ளார்கள், சமூகத்துல உள்ளார்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற வகையில நான் புதிய உணவுகளை கண்டுபிடிச்சு வழங்க போறேன் என்று சொல்றதுதான் இந்த உணவு உற்பத்தி நிறுவனத்துல துறநோக்கு. இது குறுங்காலத்துல வருமா? ஒரு கிழமை, 2 கிழமை, 1 மாதம், 2 மாதங்கள் அடைய முடியுமா? இல்லை. இது பெரிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன செய்யும்? மிக நீண்ட காலங்கள் எடுக்கும். அப்ப என்ன செய்வாங்க? அவங்க என்ன செய்வாங்க? இதை அவங்களோட ஒரு தூர நோக்காக கொண்டு அதை அடையும் வண்ணம் என்ன செய்வாங்க? அவங்ககிட்ட இருக்கிற ஸ்டாஃப்க்கு என்ன செய்வாங்க? புது புது உணவுகளை தயாரிங்க, புது புது ஐடியா சொல்றாங்களுக்கு கிஃப்ட், புதிய புதிய உணவுகளை மார்க்கெட்டிங் செய்யுங்க, புதிய புதிய சுவையூட்டிகளை கண்டுபிடிங்க, புதிய வகையில் என்ன செய்யுங்க? உணவுகளை டிசைன் பண்ணுங்கன்னு என்ன செய்வாங்க? அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்க செய்யறாங்களா இல்லையா? உதாரணமாக இதுதான் அவங்களோட ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்க போற உணவாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யறாங்க? தற்போது என்ன செய்யறாங்க? ஒவ்வொரு சுவையூட்டிகளை உருவாக்குறாங்களா இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் உருவாக்குறாங்களா இல்லையா? இதுதான் என்ன அவங்களோட மிஷனாக இருக்கும். பாதுகாப்பான உணவை உற்பத்தி செய்யறது, ஆரோக்கியமான உணவு உற்பத்தி செய்யறது, உடலுக்கு தீங்கு விளைவிக்காத உணவு உற்பத்தி செய்யறது, நல்ல டேஸ்டான உணவு உற்பத்தி செய்யறது. அப்படி சின்ன 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 ஃபுட்ஸ் அப்படி உற்பத்தி செய்தால் அவங்க எதிர்காலத்துல என்ன செய்வாங்க? அவங்களோட தூர நோக்கை அடைந்து கொள்ளலாம். இதை நம்ம விளங்கிக் கொள்ற விஷயம், தூர நோக்கங்கிறது கனவாக இருந்தால் கனவை அடைந்து கொள்வதற்கான வழியாகத்தான் என்ன செய்யப்படுது? லட்சிய நோக்கம் என்ன செய்யப்படுது? காணப்படுகின்றது. சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விடயங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க? ஒரு தரம் வாசிங்க. இப்போ மொபிட்டல் கம்பெனியில தூர நோக்கி என்ன சொல்லப்படு? இலங்கையினை ஒரு தகவல் வணிக அறிவு நிறைந்த சமூகமாக எமது சேவையினூடாக வழிநடாத்தி செல்லும். அப்ப என்ன? டிஜிட்டல் ஸ்ரீலங்கா, டிஜிட்டலான ஒரு ஸ்ரீலங்கா. எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கணும், பிசினஸ் நாலேஜும் கிடைக்கணும். அதுக்குதான் நாங்க மொபைல உருவாக்கி இருக்கோம். அவங்களோட தூர நோக்கம். இதை அடைஞ்சு கொள்றதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? இப்ப எல்லாருக்கும் ஜூம் பேக்கேஜ் கொடுக்காங்க, ஜூம் பேக்கேஜ் கொடுக்காங்க குறைந்த விலையில். ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்காங்க, ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஃபைபர் கனெக்ஷன் கொடுக்குற ஒரே ஒரு நிறுவனம் எஸ்எல்டியா தான் இருக்கு, மொபிட்டல். அவங்க ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கொடுக்காங்க. பியோர் டிவி கொடுத்துருக்காங்க ஒரு நெட்ஒர்க்லயே. அப்ப வழியில மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இடி இடிச்சாலும் பிரச்சனை இல்லை, அவங்களோட நெட்ஒர்க்ல எந்த தடங்களும் வராது. அப்படி ஒரு ஒரு இலங்கை ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்க? அவங்களோட தொலைத்தொடர்பாடல் வலையமைப்பை விரிவுபடுத்திருக்காங்க.
மக்களுக்கு குறைந்த செலவுல அந்த பேக்கேஜ் டேட்டா பேக்கேஜஸ் எல்லாம் வழங்குறாங்க. ஏன்? அவங்களோட இந்த தூர நோக்கு அடைஞ்சு கொள்றதுக்கு தான். இது அடைவதற்கு என்ன உண்மையாக மிக நீண்ட காலம் எடுக்கும். சரிதானே? அதை அடைந்து கொள்றதுக்கான வழிமுறை தானே அவங்களோட லட்சிய நோக்காக இருக்கு. ரைட்? இது ஒரு லட்சிய நோக்கு போட்டிருக்கேன் பாருங்க. கொமர்ஷியல் பேங்க் லட்சிய நோக்கு. ரைட்? கொமர்ஷியல் பேங்க் அவங்களோட இலக்கு தூர நோக்கு அடைகிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் மேற்கொள்றாங்கன்னு சொல்லி ரைட். அடுத்து நாம பார்க்க போற விஷயம், எல்லாரும் நம்ம ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விடயம், குழம்பக்கூடிய ஒரு விடயம் தான் என்ன, இலக்கு மற்றும் குறிக்கோள். டியூட்ல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். கோல்ஸ், விஷன், மிஷனுக்கு பிறகு கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கிற வேர்டை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்களா. இங்கிலீஷ் வேர்ட் முக்கியம். கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ். கோல் அண்ட் என்ன? கோல் அண்ட் என்னன்னு சொன்னா தூர நோக்கும் லட்சிய நோக்கை நம்ம உருவாக்கி, இட்ஸ் ஓகே. அந்த இலட்சிய நோக்குக்கு அடுத்ததா இருக்கிறது என்னன்னு சொன்னா கோல்ஸ். அந்த இலட்சிய நோக்குலையும் பாத்தீங்கன்னு சொன்னா நீண்ட காலத்துல நிறுவனம் அடைந்து கொள்ள எதிர்பார்க்கிற விடயம் இருக்குதானே, அதை என்னன்னு சொல்லுவோம் என்று சொன்னா இலக்கு, கோல்ஸ் சொல்லி சொல்லுவோம். ரைட். இப்ப உதாரணமாக நான் எக்ஸாம்பிளோட ஆச்சுறேன் பாருங்களேன் பிள்ளை. ரைட். இப்ப நம்ம ஒரு உடல் எடையை வச்சு சொல்றேன். உடல் எடை. இப்ப என்னுடைய உடல் எடை பாத்தீங்கன்னு சொன்னா 100 கிலோகிராம். அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு இலக்கு ஒன்றை தீர்மானிக்கிறேன். நான் ஒரு 2 வருடத்தால அல்லது அடுத்த வருடம் நெக்ஸ்ட் இயர் என்ன செய்யணும், நான் 100 கிலோகிராம்ல இருந்து ஒரு 55 கிலோகிராம் நான் என்ன செய்யணும், என்ற வெயிட்டை குறைக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்தால் அதுக்கு சொல்ற பேர் என்ன, அது இலக்கு. நீண்ட காலத்தில் நான் அடைந்து கொள்ள எதிர்பார்ப்பேன். இப்ப நான் அந்த 45 கிலோ வெயிட்டை குறைக்கத்தானே போறேன். அப்ப உடனடியாக ஒரு நாள்ல குறைக்கலாமா என்னால? இல்ல. அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணும் சொன்னா எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், டயட் ஃபுட்களை சாப்பிட வேண்டும், வாக்கிங் செய்யணும், ரன்னிங் செய்யணும், நான் என்ன செய்யணும், நல்லா தூங்கணும், நல்லா தண்ணீர் குடிக்கணும் என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் நான் செயற்படுவேனா இல்லையா? அந்த 45 கிலோகிராம் வெயிட்டை குறைக்கிறதுக்கு நான் டெய்லி சில நடவடிக்கைகள் எடுப்பனா இல்லையா? ஒவ்வொரு வாரமும் நான் நடவடிக்கைகள் எடுப்பனா இல்லையா? அவ்வாறு நான் மேற்கொள்கின்ற செயற்பாட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம், அதை சொல்லுவோம் குறிக்கோள், நோக்கம் சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த வருடம் என்னுடைய கம்பெனியின் இலாபத்தினை 20% அதிகரிக்க வேண்டும் என்பதை நான் என்ன செய்யறேன், ஒரு கோலை எடுத்துக்கொண்டேன் சொன்னா, ஒரு இலக்கை எடுத்துக்கொண்டேன் சொன்னால் நான் என்ன செய்யணும், அடுத்த வருடம் 20% அதிகரிக்கணும்னா இந்த நான் என்ன செய்யணும், இண்டெக்ஸ் ஒவ்வொரு வாரமும் நான் என்ன செய்யணும், நான் விற்பனை அளவை கூட்டணும், பொருளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும், சேல்ஸை கூட்டணும், மார்க்கெட்டிங் செய்யணும். அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் நான் சில சில நடவடிக்கைகள் எடுப்பேனா இல்லையா? அதுக்கு சொல்ற பேர் என்னன்னு சொன்னா அதை சொல்லுவோம் குறிக்கோள் அல்லது நோக்கம் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப வாசிங்க இந்த ஐடியாவை வச்சுட்டு இந்த விடயத்தை பாருங்க. குறித்த செயற்பாடு மேற்கொள்ளப்படும் நோக்கத்தை இது குறிக்கின்றது. எனினும் இலக்கானது பௌதிக ரீதியானதாகவும் தெளிவாக அளவிடப்படக்கூடியதாகவும் காணப்படாது இருக்கலாம். அதாவது பௌதிக ரீதியாக இருக்கணும் என்ற அவசியமும் இல்லை. என்ற வெயிட்டை குறைக்க போறேங்கிறது அது கட்டாயம் பௌதிக ரீதியா கண்ணால பார்க்கக்கூடிய அந்த இலக்கா இருக்கணுமா? இல்லை. ஜஸ்ட் நான் நினைச்சலாம் நீண்ட காலத்துல நான் இதனை அடைந்து கொள்ள வேண்டும், எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது. ஃபியூச்சர்ல நடக்க போற ஒரு விடயத்தை நான் இப்ப கண்ணால பார்க்கலாமா? இல்ல, பார்க்கல. அப்ப என்ன, பௌதீக ரீதியாக கட்டாயம் இருக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. பட் என்ன செய்யணும், நான் அடையக்கூடியதா இருக்கணும். பட் ஆனா அளவிடக்கூடியதா என்ன செய்ய தேவையில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பௌதீக ரீதியானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்ன செய்யணும், அடையக்கூடியதா இருக்கணும். நான் கட்டாயம் என்ன செய்யணும், அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ஒப்ஜெக்டிவா இருக்கும். ரைட். அப்ப நீண்ட காலத்தில் நான் அடைய எதிர்பார்க்கறதுக்கு சொல்ற பேர் என்ன, அதை இலக்குன்னு சொல்றேன். இப்ப குறிக்கோளை பாத்தீங்கன்னு சொன்னா நான் 45 கிலோகிராம் வெயிட்டினை குறைக்க வேண்டும் என்கிறது கோல் என்ற இலக்கு. அதை குறைக்கிறதுக்காக வேண்டி நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன் தானே, அதுக்கு சொல்ற பேர் என்ன, ஆப்ஜெக்டிவ். நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸசைஸ் செய்ய வேண்டும், ஒவ்வொரு வாரமும் ஒரு நாள் என்ன செய்யணும், நான் ஒரு ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் தீர்மானிச்சேன், நான் திட்டமிட்டேன் சொன்னேன், அதுக்கு சொல்ற பேர் என்ன, அதை சொல்ற பேர் குறிக்கோள். இப்ப வாசிச்சு பாருங்க. கிடைக்கக்கூடிய வளங்களை கொண்டு ஒரு குறித்த கால அளவினுள்ளே ஒரு முறைமை அல்லது நிறுவனம் அடைய எதிர்பார்க்கும் பெறுபொரு இதுவாகும். இப்ப எக்ஸாம்பிள், இந்த 2 எக்ஸாம்பிளையும் பார்த்தா சரி. உள்நாட்டு சந்தையில் சந்தை பங்கு மற்றும் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரித்து கஸ்டமர்ஸை கூட்ட வேண்டும் என்கிறது என்ற இலக்காக இருந்தால் அந்த கஸ்டமர்ஸை கூட்டுறதுக்கு நான் என்ன செய்யறேன்,
ரைட். இலாபத்தன்மையினை 5% நான் என்ன செய்யறேன், அதிகரிச்சு போறேன். நான் என்ன செய்யறேன், சேல்ஸை கூட்டுறதுக்கான நடவடிக்கை எடுக்கு. ரைட். அதான் என்ன குறிக்கோளாக இருக்கு. இந்த குறிக்கோள் பாத்தீங்கன்னு சொன்னா குறிக்கோள் அல்லது நோக்கம், ஒப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். இந்த நோக்கத்துக்கு என்ன செய்யப்படுதுன்னா சில பண்புகள் இருக்கு. இந்த பண்புகளை பார்த்தோம்னா என்ன, நம்ம முடிச்சுக்கொள்ளலாம். இந்த பண்புகளை பார்த்தா சரி. இந்த பண்புகளை பாருங்க. ஒரு நோக்கம் ஒன்றுல இருக்கக்கூடிய பண்புகள் 5 பண்புகள் இருக்கும். ஒரு நோக்கம், நோக்கம் என்ன, ஒப்ஜெக்டிவ் அல்லது என்ன குறிக்கோள்னு சொல்லுவோம். ஒப்ஜெக்டிவ் கோல்ஸுக்கு பிறகுதான் ஒப்ஜெக்டிவ். ஒப்ஜெக்டிவ் என்ன, குறுங்காலத்தில் அடைய எதிர்பார்க்கிற விஷயம். இந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு டெய்லி நான் செய்ய வேண்டிய விடயம், எவ்ரி வீக் செய்ய வேண்டிய விடயம். அதான் நோக்கம் என்று சொல்றோம். இந்த நோக்கத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நபர நோக்கமும் இந்த 5 பண்புகளையும் கொண்டிருக்கணும். கட்டாயம் 5 பண்பு இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட சில நோக்கங்கள் இருந்தால், இப்ப நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போறீங்கன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும், அதுக்குன்னு நீங்க என்ன செய்யணும், சில நோக்கங்களை உருவாக்கி கொள்ளணும். AAT level 1 கம்ப்ளீட் பண்ணுதல், AAT level 2 கம்ப்ளீட் பண்ணுதல், AAT level 3 கம்ப்ளீட் பண்ணி கன்வகேஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நான் என்ன செய்யறேன், சார்ட்டர்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது என்ன, ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் நீங்க செயற்படுவீங்க. ஆனா உங்களோட கோல் என்ன, இலக்கு என்ன, 2 வருஷம் 3 வருஷத்துல என்ன சார்ட்டை கம்ப்ளீட் பண்றது. அப்ப முதலாவது வருடம் நீங்க என்ன செய்வீங்க, AATக்கு நீங்க ஒதுக்குறீங்கன்னு சொன்னா அதை நோக்கம்னு சொல்லுவோம். நீங்க இப்படி தீர்மானிக்கிற ஒரு நோக்கம் பின்வரும் 5 பண்புகளை கொண்டிருந்தா தான் அது சிறந்த நோக்கம். அப்படி இல்லாட்டி என்ன, அது சிறந்த நோக்கம் இல்லை. அப்ப நோக்கம் என்ற பண்புகளை பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்மார்ட்ங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். SMART. ஒரு நோக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னா இந்த அந்த ஸ்மார்ட் இருக்கு தானே பிள்ளைகள், இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வேர்ட் வரும். சரிதானே. ஸ்மார்ட் என்ன சொன்னா ஸ்பெசிபிக். அந்த உங்களோட நோக்கம் என்ன சொல்லணும்னா குறிப்பானதாக இருக்கும். நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகின்றேன் என்று சொன்னா உங்களுடைய ஸ்பெசிபிக்கா இருக்கணும். இதுதான் என்னுடைய நோக்கம், தெளிவா இருக்கணும். நீங்க எந்த இடத்தை நோக்கி நீங்க கல் எறிய போறீங்களோ அந்த இலக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு தெளிவா இருக்கும், ஸ்பெசிபிக்கா இருக்கணும். உங்களோட நோக்கம் தெளிவா இருக்கணும், குறிப்பானதாக இருக்கும். 2வது அளவிடப்படக்கூடியதாக இருக்கணும். அளவிடுறேன்னா என்ன பிள்ளை, ரைட். இப்ப மார்க்ஸ் போட்டு அளவிடுற மாதிரி WT இப்ப நீங்க 3 ஸ்டேஜ் சொன்னா அக்கௌண்டன்ட் ஆக போறீங்கன்னா என்ன, முதலாவது ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ். அப்போ உங்களுக்கு அளவிடக்கூடியதா இருக்கா இல்லையா, உங்களுடைய நோக்கத்தை நீங்க எந்த அளவுக்கு அடைஞ்சு போறீங்கன்னு சொல்லி. level 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என்ன, 33% உங்களோட நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்க. level 2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 66% உங்களோட நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்க. level 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அப்ப WT அக்கௌண்ட் ஆகிறதுக்கு 100% நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்க. அப்படி என்ன செய்யணும், நீங்க உருவாக்குன்ற நோக்கம் எப்படி இருக்கணும்னு சொன்னா அளவிடக்கூடியதாக இருக்கணும், அளவிட முடியாததாக இருக்கக்கூடாது. அடுத்தது அடையக்கூடியதா இருக்கணும். இப்ப WT பாஸ் பண்றதுங்கிறது பெரிய சவாலான ஒரு விடயம். செவ்வாய் கிரகத்துக்கு போய் வீடு கட்டி வாழ்வதோடு சம்பந்தப்பட்ட விடயமா இல்லை. எல்லாரும் பாஸ் பண்றாங்க. ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னு சொன்னா 2000 3000 பேர் கன்வகேஷன் நடக்குது. பட் என்ன சவால், கஷ்டப்பட்டு படிச்சாதான் நம்ம பாஸ் ஆகலாம். அந்த கன்வகேஷன், அந்த ஜாப் மார்க்கெட்டுக்கு நம்ம போகலாம், கூடிய சம்பளம் எடுக்கக்கூடிய வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம், வெளிநாடுகளுக்கு போய் குயிக்கா என்ன செய்யலாம், வேலைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப என்ன, நாம உருவாக்குற நோக்கம் எப்படி இருக்கணும், அடையக்கூடியதா இருக்கணும். அதை விட்டுட்டு A level நாம கொமர்ஸ படிச்சுட்டு நாம என்ன செய்யக்கூடாது, நான் MBBS டாக்டராக ஆக வேண்டும், கொமர்ஸ் படிச்சு நான் MBBS டாக்டராக ஆக வேண்டும் நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அது ஒரு நோக்கமா நீங்க உருவாக்கி கொள்ள முடியுமா, அடைய முடியுமா, கொமர்ஸ் படிச்சுட்டு போகலாமா, எடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் என்ன செய்யணும், பயோஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய 2 பாடம் நீங்க தெரிவு செஞ்சிருந்தா தான் நீங்க ஃபாரின் டிகிரியாவது செய்யலாம். கொமர்ஸ் படிச்சுட்டு மெடிசனுக்கு போகல, என்ஜினியரிங் போகலாம். புதிய ட்ரெண்ட், நீங்க QS இன்ஜினியர் ஆகலாம், அல்ல சிவில் இன்ஜினியர் ஆகலாம், கொமர்ஸ் படிச்சுட்டு IT சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகலாம். ஆனா MBBS போக முடியுமா, பார்மசிஸ்ட் ஆக முடியுமா, பார்மசிஸ்ட் கூட ஆகல. அந்த பார்மசில அந்த பார்மசிஸ்ட் இருக்காங்க. MLT ஆக முடியுமா, பிளட் டெஸ்ட் பண்ற அந்த ஜாபுக்கு போகலாம், போகல. ஏன்னா அட்லீஸ்ட் அங்க காமர்ஸ் பயோஸ்ட்ரீம். அப்ப நம்ம உருவாக்குற நோக்கம் எப்படி இருக்கணும் சொன்னா என்னால் அடையக்கூடியதா என்பது என்ன சொல்லணும், மிகவும் சரிதானே. அடுத்தது நம்பகத்தன்மையானதா இருக்கணும். நம்பகத்தன்மைன்னு சொன்னா நடைமுறைக்கு சாத்தியமானது, நடைமுறைக்கு சாத்தியம். இப்ப நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத சில விடயங்களை சொல்லுவாங்க எல்லாரும். இப்ப இலங்கையில் இருந்துட்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக மாற வேண்டும், ஏற்றுக்கொள்ள முடியுமா, நடைமுறைக்கு சாத்தியமா, என்ன நடைமுறை மேபி ஒரு சான்ஸ் பொறுத்தது, பட் சாத்தியமா, நடைமுறைக்கு சாத்தியப்பாடு என்ன, மிகவும் குறைவு, சவால் மிக்கது, பெரிய சவால்.
சரிதானே? அப்படி அந்த நடைமுறைக்கு சாத்தியமானதை தான் நீங்க என்ன செய்யணும், நோக்கத்தை உருவாக்கணும். சாத்தியம் இல்லாத நோக்கத்தை என்ன செய்யக்கூடாது, உருவாக்க கூடாது. அடுத்தது கால அடிப்படையில இருக்கணும். எவ்வளவு காலத்தில் நான் இதனை அடைந்து கொள்வேன் என்ன செய்யணும், ஸ்பெசிபிக்கா நீங்க குறிப்பிடக்கூடியதா இருக்கணும். ரைட்? இப்ப நீங்க ஒரு டிஎஸ் ஆக போறீங்க. டிஎஸ் என்ன தெரியும் தானே உங்களுக்கு? அப்போ உங்களுடைய டிஎஸ் ஆபீஸ் இருக்கு தானே, பெரிய சேலம். ஜிஎஸ் மார்ட்ட எல்லாம் போய் சைன் வாங்குவீங்க நீங்க. அந்த ஜிஎஸ் மார்க்கெல்லாம் பெரிய ஆள் யாருன்னு சொன்னா டிஎஸ் தான். உங்களுடைய அந்த பிரதேசத்துக்கெல்லாம் அரசாங்கத்துக்கு அந்த பிரதேசத்துக்கு ஒரு பொறுப்பா வருது. எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அரசாங்க நிர்வாகமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த டிஎஸ் ஆகணும்னா நீங்க என்ன பாஸ் பண்ணணும், எஸ்எல்ஏஎஸ்ங்கிற ஒரு எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணணும். அதனால எஸ்எல்ஏஎஸ் இருக்கிற எக்ஸாம் உடனடியாக நீங்க ஏழை இனத்துக்கு பிறகு எழுத முடியுமா என்றா இல்லை. நீங்க இளைய இனத்துக்கு பிறகு இலங்கையில நீங்க என்ன செய்யணும், ஒரு கட்டாயம் ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருக்கோம். அது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ ஆக இருக்கலாம், அல்லது பிபிஏ ஆக இருக்கலாம், அல்லது ஹெச்என்டிஏ நீங்க முடிக்கக்கூடிய ஒரு ஹெச்என்டி பிகாமுக்கு சமனானதாக இருக்கு, பிகாமும் இருக்கலாம். என்ன, நீங்க ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பிஎஸ்சி இன் அக்கௌண்டிங். ஓகே, என்ன, ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதுவும் 28 வயதுக்குள்ள எழுதணும். கிட்டத்தட்ட இந்தியாவில் படம் பார்த்துருப்பீங்க, ஐஏஎஸ் ஆபீசர் என்று சொல்லுவாங்க. இந்தியாவில் இருக்கிற அதே ஐஏஎஸ் ஆபீசர் தான் இலங்கையில் இருக்கிறேன்னு எஸ்எல்ஏஎஸ் ஆபீசர், டிஎஸ். டிஎஸ் மட்டும் இல்ல, வேற வேற பொசிஷன்ல இருப்பாங்க. செக்ரட்டரி, அப்படி மினிஸ்டர் செக்ரட்டரி லெவல்ல இருப்பாங்க, கமிஷனர்ல இருப்பாங்க. எல்லாம் எஸ்எல்ஏஎஸ் அவங்க படிச்சது, அவங்க பாஸ் பண்ண எக்ஸாம். அப்ப என்ன செய்யணும், எவ்வளவு காலத்தில் எதனை நான் கம்ப்ளீட் பண்ண வேண்டும் என்ன செய்யணும், காலம் குறிப்பிடப்பட்டதாக இருந்தா தான் அந்த நோக்கம் என்ன, வினைத்திறனான நோக்கம். இந்த 5 விடயமும் இல்லாட்டி அந்த நோக்கம் என்ன, வினைத்திறனற்ற நோக்கமாக இருக்கும். அப்ப இந்த 5 பண்புகளையும் பாடமாக்குறதுக்கு தான் ஸ்மார்ட்ங்கிற அந்த எழுத்து. ஸ்பெஸ் என்ன, ஸ்பெசிபிக் குறிப்பானதா இருக்கும். மெஷரபிள் என்ன, அளவிடப்படக்கூடியதாக இருக்கும். எம் என்ன, அட்டைனபிள் அல்லது அச்சீவபிள் என்று சொல்லுவாங்க, என்ன அடையக்கூடியதா இருக்கும். ஆர் என்ன, ரியலிஸ்டிக் அல்லது என்ன ரிலவன்ட், என்ன நடைமுறைக்கு சாத்தியமானதா இருக்கணும். டைம் பேஸ்ட் என்ன, காலம் குறிப்பிடப்பட்டதா இருக்கணும். அடைவதற்கான காலத்தை தெளிவாக அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இவ்வாறு இருந்தா தான் என்ன, அந்த நோக்கம் வினைத்திறனானதாக இருக்கு. சரிதானே? ரைட். இவ்வளவு தான் என்ன பிள்ளைகள், திட்டமிடல் இருக்கக்கூடிய என்ன நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ரைட். நம்ம அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், இந்த திட்டமிடலுக்கான படிமுறைகள் ப்ரொசஸ் சம்பந்தமாக என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல என்ன செய்வோம் நாம பார்ப்போம். திட்டமிடலுக்கான பிளானிங் ப்ரோசஸ் 2022 ஜனவரி கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து என்ன செய்யும், அதுவும் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், எந்த கேள்வி பாஸ் பேப்பர்ஸ்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு விளங்கும், அவங்க கேட்கக்கூடிய கேள்வியோட விதம் என்ன செய்யும், உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கு. ரைட். சோ இவ்வாறு என்ன செய்யணும், நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும். இந்த பாடம் நம்ம கொஞ்சம் வெயிட் கூடின பாடம் மாதிரி தான் இருக்கும். பட் என்ன, ஃபுல்லா நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நீங்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனா அந்த மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ஒரு நாலேஜை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபுல் ஐடியாவை நான் என்ன செய்வேன் உங்களுக்கு இந்த பாடத்தினூடாக நான் உங்களுக்கு தரும். ரைட். ஆகவே தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல என்ன செய்யும் சந்திப்போம். ஏதாவது டவுட்னா நீங்க என்ன செய்யுங்க, நீங்க குரூப்ல எனக்கு கேளுங்க. சரியா? ரைட்.